நம பார்வதீபதையே அரகர மகாதேவா. தென்னாளுடைய சிவனே போற்றி, எந்நாட்டவர்க்கும் இறைவா போற்றி போற்றி. அன்பார்ந்த பக்தி ஒளி நேயர்களுக்கு சுவாமிநாத அனந்த கோடி நமஸ்காரம். இன்னைக்கு என்ன அப்படின்னா, சார் எங்க ஆத்துல எல்லாமே இருக்கு, ஆனா பிரகாசம் இல்லை. பிரகாசம் எப்படி வர்றது? யாரு பிரகாசம்னா என்ன அப்படின்னா, தீபம். ஆத்துல தீபம் எரிஞ்சின்னு இருக்கணும், சுவாமி விளக்கு ஏத்தணும், எல்லாம் பண்ணணும். சுவாமி எங்க ஆத்துல இதெல்லாம் பண்ணா இப்படி வந்தா எங்களுக்கு அதிர்ஷ்டம் கிடைக்கும், நீங்க கேட்பேலா சொல்லுவேலா அப்படின்னா, அதிர்ஷ்டத்தெல்லாம் விட்டு சொல்லுங்க. இந்த ஆன்மீக சேனல்ல என்ன அப்படின்னா, ஒவ்வொருத்தரும் நாங்க பேசும்பொழுது ஒவ்வொருடைய மனசுல தெய்வ நம்பிக்கை வளர வேண்டும். முதல்ல குற்றார் யார் உளரோ என் உயிர் கொண்டு போகும் பொழுது குற்றாலத்து குறை குற்றனில்லால் குற்றார் யார் உளரே. என்ன சொல்றார் அப்படின்னா, குற்றார் யார் உளரோ, சிவபெருமானுடைய பக்தி நம்ம மனசுல வேணும். சிவபெருமான் இல்லை, பெருமாளே எடுத்திருந்தாலும் பக்தி நமக்கு முதல்ல வேணும். சுவாமி நம்ம மனசுல பதியணும், கொஞ்சமான இருக்கணும். சார் எனக்கு கோவில்லாம் போக முடியல அப்படின்னா, நம்ம வீடே கோவில், நம்ம ஆத்துலயே கோவில் வச்சுட்டு இருக்கோம். என்ன அப்படின்னா, ஒரு பெரிய விஷயம் என்ன அப்படின்னா, தீபம் எரியுதல். எங்க சுவாமி அப்படின்னா, அந்த காலத்துல பார்த்தீங்கன்னா கிராமத்துல மாடன்னு ஒண்ணு வச்சிருப்பா வாசல்ல, ரெண்டு பக்கமும் காலையிலையும் சாயங்காலம் தீபம் ஏத்துவா. எதுக்காக சார் அது அப்படின்னா, துர்தேவதைகளுடைய சக்திகள் எல்லாம் உள்ள வரக்கூடாது. ஒண்ணும் அந்த பிரகாசமா எரியும் போது நீங்க பார்த்தீங்கன்னா கிராமத்துல எல்லாம் அவ்வளவு லட்சணமா இருக்குமா, முத்து போல எரியும். சுவாமி இப்ப இருக்கிற நாங்க அபார்ட்மெண்ட்ல இருக்கோம், எங்கேயும் விளக்கேற்ற முடியல, நாங்க என்ன பண்றது? சுவாமி ரூம்ல முதல்ல ஏத்தி வச்சிருக்கேன். இந்த காலத்துல என்ன பண்ணிருக்கா, பல்புலயே கண்ணாடியில ஒரு விளக்கு மாதிரி அது இருக்கு, அந்த பல்ப் எரியுது, இந்த விளக்கு தெரியுது. இது ஒரு மாட விளக்கு, இது மாடல். மாடத்துல வைக்க வேண்டிய விளக்கை மாடத்துல பல்பு வச்சுட்டோம். இது கலியுக விளக்கு. சுவாமி எனக்கு என்ன பண்ணா, இந்த மகாலட்சுமி வாசல்ல டெய்லி சாயந்தரமோ காலையும் விளக்கு எரியணும் சார். இந்த காலத்துல சின்ன ஒரு அகல் விளக்கு மாதிரி நிறைய இருக்கு பித்தளையில எல்லாம், அதுல ஒரு கண்ணாடி கூட வச்சு கொடுக்குறான். அதை நீங்க ஏத்தி ஒரு ஒரு அரை மணி நேரமான வாசல்ல ஏத்தி வைங்கோல, பிரகாசம் வரும். சுவாமி நாங்க அபார்ட்மெண்ட்ல இருக்கோம், எங்களுக்கு அந்த ஒரு ஏத்தலாம் முடியாது, என்ன பண்றது அப்படின்னா, நம்ம என்ன பண்ணணும் அப்படின்னா, ஆத்திலேயே 2 விளக்க சுவாமி ரூம்லயே ஏத்தலாம். கொஞ்சமான கண்டிப்பா எல்லா ராத்திலையும் ஏத்த முடியாதுங்கிற பழக்கமே கிடையாது. நம்ம நினைச்சா எல்லாம் செய்யலாம். அந்த வாசல்ல நிலப்படி இருக்கு இல்லையா, நிலப்படி கிட்டக்க ஒரு 2 தீபம் ஏத்துங்கள். இனிமே புதுசா வீடு கட்டுறவாள்லாம் வாசல்ல மாடம் வைக்க சொல்லுங்க. நீங்க சுவாமி நான் கஷ்டம் நீங்க சொல்றேன், இத நீங்க கண்டிப்பா ஏத்தணும், கண்டிப்பா கட்ட சொல்லுங்க. இல்லைன்னா உங்க சொந்த வீடு இப்ப இருக்கா, வாசல்ல மாடம் மாதிரி வைக்க சொல்லுங்க, அந்த இடத்துல ஒரு பைட்டை போட்டு வைக்க சொல்லுங்க, அங்க ஒரு விளக்கு ஏத்தி பாருங்க, தீபத்தை ஏத்துங்க. டெய்லி காலையிலும் சாயந்தரமும் நம்ம பாத்துல பிரகாசமா இருக்கும். என்ன சார் கிடைக்கும் அப்படின்னா, நோய் நொடி இல்லாமல் வாழலாம் சார். முதல்ல நோய் நொடி இல்லாமல் வாழலாம். 2வது வீடு லட்சணம் ஒண்ணு உண்டு. சுவாமி நான் வீடு கட்டின ஒரே திருஷ்டியா இருக்கு அப்படின்ற அந்த திருஷ்டி போகும். அந்த விளக்குல தீப பிரகாசம் பொசிக்கணும் எல்லாத்தையும். நம்ம வீட்டுக்கு மகாலட்சுமியுடைய பரிபூர்ண அனுகிரகம் கிடைக்கிறதுக்கு தான் அந்த விளக்கேற்றுதல். அதனால எல்லாரும் ஆத்து வாசல்ல ஒரு அரை மணி நேரம் காலையிலயோ இல்ல சாயந்தரமோ கண்டிப்பா விளக்கேத்துங்கள். விளக்கேத்தினா மகாலட்சுமியுடைய அனுகிரகம் நமக்கு பரிபூர்ணமா கிடைக்கும். அதனால இந்த மாட தீபம் என்று சொல்வார்கள். நீ கோவில் எல்லாம் பார்த்தேன்னா, கோவில்லையே விமானத்துக்கு கீழே பெரிய ராஜகோபுரம் இருக்கும், அது கீழே பார்த்தீங்கன்னா ஒரு பெரிய அகண்ட தீபம் எரிஞ்சுட்டு இருக்கும், சைட்ல எரியும். 2 விளக்கு ஏத்துவா கோவில்லையே. ஏன் அப்படின்னா, கோபுர தரிசனத்துல சுவாமி கீழே ஜோதிஸ்வரூபமா இருப்பார். அதனால்தான் விளக்கேத்ததும் பேரு. நீங்க திருவண்ணாமலையில போய் பார்த்தீங்கன்னா தீபஜோதி அன்னைக்கு என்ன நடக்கும் தெரியுமா? அந்த காலத்திலிருந்தே
அந்த மலையில தீபம் அந்த சுவாமி ஜோதி ஸ்வரூபம் வரும்போது எல்லா ராத்திரியும் விளக்கேத்துவா பாருங்க, பிரகாசமா இருக்கும். அது வரைக்கும் ஒன்னும் இருக்காது திருவண்ணாமலையில. அந்த ஜோதி ஏத்திட்டான்னா அந்த தெருவை பார்த்தீங்கன்னா அவ்வளோ லட்சணமா இருக்கும், தீப ஜோதியா இருக்கும். எதுக்காக அப்படின்னா, தீபமங்கல ஜோதி நமோ நமோ, வேத மந்திர ஸ்வரூபா நமோ நமோ, ஞான பண்டித சுவாமி நமோ நமோ அப்படின்னு முருகப்பெருமான வர்றார். முருகப்பெருமான் எப்படி? ஜோதி ஸ்வரூபம், ஜோதி அழகு. அதனால நம்ம அழகா இருக்கணும். நம்ம வீடு அழகா இருந்தா நம்ம ஆத்துல உள்ளவா எல்லாருடைய மனசும் அழகா இருக்கும். அதனால எல்லாரும் வாசல்ல விளக்கேத்தி சுவாமியை வழிபடுங்கோ. டெய்லி ஆத்துல சாயந்தரம் காலையிலையும் சுவாமிகிட்ட விளக்கேற்றணும். எவ்வளோ பெரிய வேலையா இருந்தாலும் சரிதான், கை கால அலமிண்டு சுவாமி விளக்க ஏத்துங்கோ. அப்பதான் நமக்கு ஆத்துல மகாலட்சுமி வருவா, தோஷ நிவர்த்தி ஆகும். கண்டிப்பா சுவாமி விளக்கு ஏத்தலாம், அதுல தப்பே கிடையாது. அதனால எல்லாரும் ஆத்துல வாசல்ல மாடம், இனிமே புதுசா வீடு கட்டுறவா எல்லாருக்கும் ஒரு பெரிய விஞ்ஞாபனம், கண்டிப்பா மாடம் வச்சு கட்டுங்கோ. அதே அபார்ட்மெண்டா இருந்தா கூட ஒரு மாடம் மாதிரி ஆத்து வாசல்ல கட்ட சொல்லுங்க. அதுல ஒரு கண்ணாடி மாதிரி போட்டு கூட நம்ம எண்ணெய் விளக்கேற்றலாம், அது ஒரு பிரகாசம். அதனால எல்லாரும் இதே மாரி வீடு கட்டி வீட்டுல புது வீட்டுல வாசல்ல மாடம் கட்டி தீபத்தை எரிய விடுங்கள். இந்த எலக்ட்ரிசிட்டி பாக்ஸ் வச்சு அதுல விளக்கு மாதிரி அந்த கண்ணாடியை ஒட்டாதீங்கோ, அதெல்லாம் இந்த ஜென்மாக்கு நமக்கெல்லாம் சரியாகாது. அதனால தீப பிரகாசமா எல்லாரும் மாடம் கட்டி எம்பெருமானுடைய அம்பாளுடைய அனுகிரக பாத்திரமா கட்டுக்கொள்கிறோம். ஜெய் ஆதிபராசக்தி மாதாஜிக்கு ஜெய்.